எத்தனை நாள் நீ வாழ்ந்துருவ கண்ணு, எத்தனை நாள் வாழ்ந்துருவோம். போய் பிளட் டெஸ்ட் எடுத்துப்பாரு. பிளட் நீ தான் ஊசி ஏத்துறிய, இங்கே ஊசி அடிக்கிற கழுத்தில், வெயிலில் ஊசி அடிக்கிற, டாக்டர் போடுற பயப்படுற ஊசியெல்லாம் நீ போடுற. ஒரு தூக்க மாத்திரை போய் கேட்டோம்னு இப்படிக்காண்டு மாத்திரை கேட்டால் தெரிச்சு ஓடுறாங்க மெடிக்கலில். ஆனால் உங்களுக்கு எங்கே இருந்தாண்டா மருந்து மாத்திரை கிடைக்குது, எனக்கு அதுவே தெரியலையே. நம்மளும் சுற்றி சுற்றி தான் பார்க்குறோம். ஒரு மாத்திரை வாங்கினுங்க, நான் பணம் தர்றேன், பைக்கு தர்றேன். நீ இந்த ஆட்டம் போடுற, அக்கிரமம் போடுற, படிப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, எந்த இலக்கும் இல்லை, அப்புறானியா படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய போய் வெட்டியிருக்கேன். உனக்கு மேலே இறக்கமே பட வேண்டியதில்லை, எந்த நோக்கமும் இல்லைங்க. ஒரு சமுதாயமே கெட்டுட்டுங்க, பாழா போயிட்டுங்க, இப்படியே சொல்ல அழிஞ்சு போயிட்டு. மொத்தமாக இந்த ஈரான்காரன் இந்த அமெரிக்காக்கார தூக்கி அந்த இங்கே தள்ள போடுற பாமா ஒழிஞ்சு போகும். புதுசாக உலகம் முழிச்சுக்கிட்டோம். இப்படி பச்சை பிள்ளைய ரேப் பண்ணுற, படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய பூந்து வெட்டுற, உனக்கு என்ன நேரேஷன் இருக்கு, உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கு. இவங்க பேரண்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த பிள்ளையெல்லாம் விஷம் வச்சு கொண்டிருக்குங்க. இதெல்லாம் பிள்ளைங்க இல்லை, குட்டிச்சாத்தான், பேய், டெவில், பேட் சோல், கெட்ட ஆன்மா இவங்கெல்லாம். இவங்களை வைக்கவே வைக்கக்கூடாது, அவனை விஷம் வச்சு கொண்டிருக்கு. அதான் பெரிய தாய்க்கு தந்தைக்கு அழகு. அதுக்காக இந்த போதை கும்பலை கருணை கூர்ந்த காவல்துறையினர் பாத்ரூம் அழிச்சிட்டு போய் பாசிப்பட்டில் பட்டு அவனை வழிக்கு விட வச்சிடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். வழிக்கு விழுந்துட்டா கால் வலிக்கும், அது வழிக்கு விட வச்சு இந்த டிஸ்லோகேட் பண்ணி கட்டிடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். சென்னை திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பக்கத்தில் உள்ள வல்லூர் அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு படிச்சுக்கிட்டு இருந்த மாணவியை போதை கும்பல் உள்ளே புகுந்து 4 பேர் உள்ளே புகுந்து சரமாரியாக கொலைவெறி வெட்டு காயங்களை ஏற்படுத்தி உள்ளனர். இந்த குற்றத்தோட பின்னணியை பற்றி பார்ப்போம். அந்த மாணவி பார்த்தீங்கன்னா பிகாம் 2ஆம் ஆண்டு தேனாம்பேட்டையில் உள்ள காலேஜில் படிக்கிறாங்க. முதல் தளத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட மொட்டை மாடி டெரஸ் மாதிரி வச்சு அதில் படிச்சுட்டு இருக்காங்க. கீழ்த்தளத்தில் ஃபேமிலி இருக்காங்க. கீழ்த்தளம் சாத்திருந்தோன்னா முதல் தளத்துக்கு இந்த போதை கும்பல் போகுது. போதை கும்பல் போனோன்னா கொள்ளையடிக்கிற நோக்கத்தான் போகிறாங்க. வேறு எதுவுமா நீங்கள் கற்பனை பண்ணிடாதீங்க. கொள்ளையடிக்க தான் அவனுக்கு போயிருக்கானுங்க. ஃபுல் போதை, 4 பேர் கஞ்சா நித்து போதையில் இருந்திருக்கானுங்க. உள்ளே போனால் அந்த மாணவியை பார்த்தோன்னே போதை எப்படி ட்ரிகர் ஆகிருக்கு, கத்தி எடுத்து சரமாரியாக அந்த மாணவியை வெட்டியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக பிளட்டு, பார்க்கவே சைக்கிள் அந்த டைல்ஸ் தரையில் வெட்டிட்டு அக்கம் பக்கத்தில் கூட்டிட்டாங்க. ரியலி நான் பொதுமக்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்கிறேன். சமூக விரோதிகளை கண்டு என்னைக்கும் அஞ்சாதீங்க. அஞ்ச தான் அவனுங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது. நீங்கள் இந்த மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். தைரியமாக தில்ல விரட்டி பிடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க, ஒருத்தர் அடிச்சு ஆமாம் தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதே பகுதியை, வல்லூர் பகுதியை, ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த டில்லி பாபு என்பது தெரிய வந்திருக்கு. அவரை பிடிச்சி தான் போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற 3 கைது செய்ய சொல்லி போலீஸ் நிலையத்தை முட்டுகையிடுறாங்க, எங்கள் மீஞ்சூர் காவல் நிலையத்தை. அவங்க விரைவில் கைது செஞ்சிடறோம், நீங்கள் கொஞ்சம் கலைஞ்சி போங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவியை மீட்டு மீஞ்சூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்ட சிகிச்சைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறது மாணவி. அதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா வெட்டின இங்கே ஸ்கல்லு மாட்டின இடமெல்லாம் வெட்டியிருக்காங்க. அந்த மாணவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. தர்மடி வாங்கிய டெல்லி பாபு அவர் மீஞ்சூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார், கஸ்டடியல் ரிமாண்டு. இது போக இன்னும் 3 அக்யூஸ்களை இந்த வழக்கில் தூக்கியிருக்காங்க போலீஸு. இந்த வழக்கில் சித்திக் 19 வயசு, லோகேஷ் 22 வயசு, முத்தமிழ் செல்வன், எப்பேற்பட்ட பேர்டா முத்தமிழ் செல்வன். முத்தமிழ் என்னென்னது தெரியுமா? முத்தமிழ் செல்வன் 24 வயசு. இவங்களை பிடிச்சிருக்காங்க. மூஞ்சூர் போலீஸார் என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் தாக்குதல் ஈடுபட்டாது மற்றும் கொலை முயற்சி வழக்கு, ஆபாசமாக பேசுதல் போன்ற வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த போதை இப்போ ஒரு காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, போதை போட்டால் தாய்க்கு தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடுமாடான்னு. இல்லை, அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த கிரைமை பேசி எனக்கு ஒரு நிலையில் மனசெல்லாம் மறத்து போச்சு. அப்போ எனக்கே மறத்து போகுதுன்னா அப்புறம் காவல்துறையினருக்கு மறத்து போகிறதுல என்ன இருக்குது? அடித்து கைகால உடைக்க தான் செய்வாங்க. யோசிக்காதீங்க, உடைங்க, பணங்கள் இறக்கணும் எல்லாம் சொல்கிறீங்க, சுட வேண்டியதானே பிடிச்சி லபக்கு 2 சூடை போட்டுவிட்டு நொண்டி கோழி ஆக்கிட வேண்டியதான். ஏன்னா நான் என்கவுண்டருக்கு எதிராக பேசுகிறேன், போலீஸ் நிலையத்தில் வழிக்கு விடுறதுக்கு நான் எதிராக பேசுகிறேன், லாக்அப் டெத்துக்கு நான் எதிராக பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பேசித்தானே சார் ஆகணும். அப்புறம் நானும் மனுஷன் தானே, என் கூடயும் 4 பேர் பிறந்திருக்காங்க, என்னையும் பாதுகாக்கணும், இந்த சமுதாயத்தையும் பாதுகாக்கணும். அப்படிங்க உள்ள அப்புறம் போலீஸ் வழிக்கு விழுந்துட்டாங்கன்னா செய்ய தான் வேணும். போலீஸை பிடிக்கவும் சொல்கிறீங்க, பிடிச்சி கொண்டு போடையும் சொல்கிறீங்க, அவனை ஒன்றும் செய்யவும் வேண்டாம்னா அப்புறம் என்ன தான் இருக்குது? அவங்க போவாங்க, அப்புறம் வெளியில் வந்துடுவாங்க. அப்போ அந்த கிரைம் எப்படி ஆஃப் பண்ணுறது? நம்ம ரயிலில் பார்த்தோம், ரயில்ஸ் முகத்துக்காக மண்டையில் விட்டுற மச்சான் மண்டை பொழந்துக்கிச்சிரா அப்படின்னு. எப்படா உங்களுக்கெல்லாம் நாங்கள் இறக்கப்படணும் தான் தோணுது மனசுக்குள்ளே. ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தோணலையே, வெறுப்பால இருக்குது. ஒரு கிராமம் இத்தனைக்கு டவுனில் ஏதோ நடந்துருச்சுன்னா கூட டவுன்லேயும் நடக்கக்கூடாது,
அதெல்லாம் கிராமம். அடுத்த நாள் நீ அந்த ஊரில் எப்படி சர்வே பண்ணுவ? உனக்கு எப்படி இவ்வளோ நாள் சோறு போட்டாங்க வீட்டில்? உங்கள் அப்பா அம்மா கேரக்டர் எப்படி முதல்ல அதை பார்க்கணும். உன் கேரக்டர் எப்படி இருக்குன்னா உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம எதுக்குங்க ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பயப்படுறோம்? ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சால் தப்பாயிடும், இவங்களுக்கு தெரிஞ்சால். மற்றபடி நம்மளாம் ஒன்றும் அவ்வளோ ஒரு தேவ தூதர்கள்லாம் கிடையாது. இந்த சொசைட்டியோட கட்டமைப்புக்கு நம்ம பயப்படுறோம். ஐயோ நாளைக்கு எப்படிங்க போய் இன்னொருத்த மூஞ்சியில் முழிக்கிறது, என்ன நினைப்பாங்க அந்த அந்த ஃபீலிங்ஸே இல்லாமல் நீ வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன செய்யறது? இப்போ நம்ம திருத்தணி சம்பவத்தை பார்த்தோம்ல, சுவராஜ வெட்டினானுங்கல்ல, அவங்களாம் என்ன இலக்கு இருக்கு லைஃப். ஆனால் எல்லாமே போதில் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் நீ வாழ்ந்துருவாங்கன்னு, எத்தனை நாள் வாழ்ந்துருவோம். போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாரு. பிளட் நீ தான் ஊசி ஏத்துறிய, இங்கே ஊசி அடிக்கிற கழுத்துல, வெயிலில் ஊசி அடிக்கிற, டாக்டர் போடுற பைப்புற ஊசியெல்லாம் நீ போடுற. ஒரு தூக்க மாத்திரை போய் கேட்டோம்னு இப்படி மாத்திரை கேட்டால் தெரிச்சு ஓடுறாங்க மெடிக்கல்ல. ஆனால் உங்களுக்கு எங்கே இருந்தாண்டா மருந்து மாத்திரை கிடைக்குது? எனக்கு அதுவே தெரியலையே. நம்மளும் சுற்றி தான் பார்க்குறோம். ஒரு மாத்திரை வாங்கினுங்க, நான் பணம் தர்றேன், பைக்கு தர்றேன், டேங்க் நிறைய பெட்ரோல் போட்டு தரேன், நீ சுற்றி வா மெட்ராஸில் ஒரே ஒரு ஸ்லிப்பு தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது இதெல்லாம்? அசால்ட்டாக ஜீரோடால் போடுறீங்க, இன்ஜெக்ஷன் ஜீரோடால், பெத்தடன் கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜீரோடால்லாம் வந்து பெயின் கில்லருங்க, ஹைலி பெயின் கில்லர். எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்தப்போ போட்ட ஊசி அது, தாங்கவே முடியல. காலையில் தான் சர்ஜரி பண்ணணும், பட் நைட்டு ஃபுல்லாக நான் தாங்கணும், அந்த பெயினை தாங்கணும். உள்ள ஜீரோடால் போட்டாங்க. கிட்னியை கண்டிப்பாக அடிச்சிடும். அது மருத்துவர் ஃபோன் பண்ணி வீட்டில் சொன்னார், வந்து கொஞ்சம் உளருவார், ஹைப்பத்தட்டிக்கலாக ஏதாவது பேசுவார், உடனே சாப்பாடு கொடுத்து படுக்க வைங்க அவரை, பயந்துடாதீங்க அந்த ஊசி அப்படின்னு. அந்த ஊசி போட்டு அந்த கிளினிக்லேருந்து என்னால் காரில் ஏற முடியல, கார் ஓட்ட முடியல, கால் ஒரு பக்கம் மிதக்குது, நான் ஒரு பக்கம் மிதக்கிறேன். ஆனால் அந்த போதை டேஸ்ட்டுன்னு நான் நினச்சா தொடர்ந்து அதுக்கு அடிமையாக தான் ஆகணும். ஒரு 6 மாதத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். அந்த ஸ்டெராய்டை தாங்காது, உடம்பு தாங்காது. நீ வந்து இந்த ஆட்டம் போடுற, அக்கிரமம் போடுற, படிப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, எந்த இலக்கும் இல்லை, அப்புறானியாக படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய போய் வெட்டியிருக்கேன். உனக்கு மேலே இறக்கமே பட வேண்டியதில்லை, எந்த நோக்கமும் இல்லைங்க. நான் ஒருத்தர் வெட்டி நகை எடுத்துட்டேன், கொலை பண்ணி நகை எடுத்துட்டேன், ஆதாயத்தை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் தப்பு தான். ஆனால் அது நீ ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறேன், நான் நகை எடுத்ததுக்காக வெட்டினேன்னு. சும்மா போகிற போக்கில் கொள்றதுனா எப்படி? ஒரு கோழி அறுத்து நீ சாப்பிடு தாராளமாக, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் சும்மாவே ஒரு உயிரை கொள்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நமக்கு? அது தவளையாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், பூச்சா இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். பாம்பே அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, தெரியும் தானே? பாம்பு அடித்து நீ வீடியோ போட்டுட்டா உள்ள ஜெயிலுக்கு போயிடுவேன். அது வனவிலங்கு, அதை அடிக்கக்கூடாது. பிடிச்சி கொண்ட உயிரோட காட்டில் தான் விடணும். சிங்கம் புலியை சுற்றுவியா நீ? ஒரு ஆணையை சுற்றுவியா? காட்டில் போய் ஒரு காட்டெருமையை சுற்றுவியா? நீ மனித உயிரின்னு அவ்வளோ மலிவாக போயிட்டா. அந்த பொண்ணு உனக்கு என்ன பாவம் செஞ்சுது? ஒரு இப்படி வச்சேங்க, என்னை லவ் பண்ணிச்சு, லவ் பண்ணி என்னை கைட்டி விட்டுருச்சு அப்படின்னா கூட வெற்ற அளவுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உன்னோட கோபத்துக்கு ஏதாவது ஒரு நியாயம் சொல்லு, அவனுக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறேன். எனக்கு இந்த கோபம் இருக்குது, அதுக்கு ஒரு நியாயம் சொல்லு. இல்லை அந்த பொண்ணு வீட்டில் என்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்கல, இல்லை அந்த பொண்ணு சும்மாலாச்சுக்கு என்னை நான் லவ் பண்ணுறேன்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டுருச்சு, ஏதோ ஒன்று சொல்லு. இல்லை என்னை பற்றி புறம் பேசிட்டு நான் ரொம்ப யோக்கிய பிள்ளை, போதையே போடாத பிள்ளை, என்னை போதாவாளான்னு சொல்லிடுச்சு, அப்படி சொல்லு, பேசுவோம். உனக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லையே. திருட போயிருக்கிற, ஒரு வீடை ஹவுஸ் பிரேக்கிங் பண்ண போயிருக்க, வீடை உடைச்சி அத்து மீறி திருட போன நீ, திருடையாவது செஞ்சியா? போன வேலையாவது ஒழுங்காக செஞ்சியா? எப்படி செய்வேன்? போதையில் எப்படி செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்சு டாப் 10 ரவுடிஸ் தமிழ்நாட்டில் சொல்லுவோம், குடிக்கிற பழக்கமே இல்லாதவங்க. டாப் 10 ரவுடிஸ் குடிக்க மாட்டாங்க, அந்த பழக்கமே கிடையாது அவங்கள்ட்ட. லேடிஸ் பிஹேவியரே கிடையாது அவங்கள்ட்ட. பெண் வழி தேடல்களே இருக்காது. பேரே சொல்லுவாள், பாவம் எல்லாருமே தெரிஞ்சவங்க எனக்கு. காரணம் அவங்களோட டிசிப்ளினாக இருப்பாங்க. தாங்கிட்ட ஆளை ஒரு பொறுக்கி இருந்தால் விரட்டிடுவாங்க, வராதிங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, கொலை செய்கிறது வேறு தொழில் வக்கீல், கொலை செய்கிறது வேறு தொழில், கொள்ளையடிக்கிறது வேறு தொழில், குடிக்கக்கூடாது, நம்ம பெண் வழி தவறு செய்யக்கூடாது. அவ்வளோ ஒரு டிசிப்ளினை கற்பிக்கிறாங்க நமக்கே. இப்போ அவங்கள ஆதரிக்கிறதா எதிர்த்து பேசுகிறதாங்கிற சந்தேகம் இருக்கும். பட் உடனே எப்படி ஆதரிக்க முடியும்? கூலிப்படைன்னு சொன்னாங்கல்ல, கூலிக்கு காசு வாங்கிட்டு கொலை செய்கிறான். நான் அதை என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது, அந்த மாதிரி கேஸஸ் நம்ம தொடர்றது கிடையாது. அது இந்த பவுடர் கேஸ் ரெண்டுமே நம்ம எடுக்கிறது கிடையாது. பவுடர்னா மூஞ்சி அடிக்கிற பவுடர் கிடையாது. மெத்தப்பட்டன், மெத்து, ஸ்டாம்ப்பு, கொக்கைன், இந்த மாதிரி வழக்கு நான் என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. ஒரு சமுதாயத்தை கெடுத்துரும். கஞ்சா முழுக்க பரவி விட்டது. கஞ்சா யாராவது குடிச்சிருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? யாருக்கு இருக்கு? நான் இடவில் அது என்ன பண்ணும் தெரியுமா? பிகினிங் ஸ்டேஜ் இது ஒரு மாதிரி உன்னை சாப்பிட வைக்கும். எல்லாம் சொல்கிறாங்கல்ல, கஞ்சா சாப்பிட்டா ஸ்வீட் சாப்பிட வைக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஞ்சா குடிச்சவனை கேட்டால் சொல்ல போகிறான், இது என்ன பெரிய அதிசயமா? நீங்கள் பார்க்கவே இல்லை எதையுமே, நான்லாம் நம்பிட்டேயா? அவ்வளோ நல்லவர்களாக எங்கள் முஞ்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அது ஆரம்பத்தில் பிகினிங் ஸ்டேஜில் அப்படி இருக்கும். இனிப்பு சாப்பிடுறது காரணம் உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன் மீன்ஸ் நீர் சத்தை உரிய ஆரம்பிக்கும். அது தான் கஞ்சா குடிச்சவனா அப்படி இங்கெல்லாம் டொக்கு விழுந்து, என்னெல்லாம் சொல்ல முடியுமா, பம்பளி மாசு, இங்கெல்லாம் டொக்கு விழுந்து இதெல்லாம் இறுகி போய் ஆரம்பத்தில் பட்டை அடிச்சுக்குவான், தாடி வளர்த்துக்குவான். கேட்டால் சிவபானன்னு அவனே விளக்கம் சொல்லுவான். எந்த ஊர்லடா கடவுள் போதைப் பொருளை பழக்குவார்?
கடவுளுங்கிறது நல்வழிப்படுத்துறவர். கெட்ட வழிக்கு இழுத்தா அது கடவுளே கிடையாது. நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் கஞ்சா குடிக்கிறவனு. கிராமத்துக்கு போகிறேன்ல, பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன தம்பி ஜாயிண்ட் நிறையா ஓடுது போல இருக்கு அப்படின்னு. அண்ணா என்னண்ணா அப்படி கேட்டேன், அந்த மாதிரி பழகலாம் இல்லைண்ணா, எப்போது பீர் சாப்பிடுவேன். தம்பி பீர் சாப்பிட்ற மூஞ்சி எது, மோர் சாப்பிட்ற மூஞ்சி எதுன்னு எனக்கு தெரியும் தம்பி, என்னகிட்ட சொல்லாத. ஏன்னா அந்த இதெல்லாம் இடுங்கி போயிடும். இந்த இதில் உள்ள இதெல்லாம் வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் இருந்தால் கொழு கொழுன்னு இருப்போம், அதெல்லாம் ட்ரை ஆகிடும். இடிஞ்சு போய் ஆரம்பத்தில் சாப்பிடுவாங்க, தானாக சிரிப்பாம்பாங்க. அப்படிலாம் கிடையாது தம்பி. எந்த போதையும் உங்களை அப்படியெல்லாம் டியூன் பண்ணாது. அப்படியே போக்குள்ள மூளையோட சிறு மூளை பெருமூளை பாதிப்புகள், செல்கள் சாவ 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 சாவ. சாராயம் குடிச்சா அடுத்த நாளையா வாய் நாறுது. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? வயிற்றில் உள்ள பாக்டீரியா, நன்மை செய்யும் பாக்டீரியா பூரா செத்துரும். மூளையில் செல்களின் அழற்சி, மூளையில் உள்ள செல்லெல்லாம் அழிஞ்சு போயிடும். சரக்கு அடிச்சா அடுத்த நாள் வாய் நாறுது. இதுக்கு என்ன கம்யூனிகேஷன்? ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லாவது வரணும். கெட்ட வாய் நாத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னு போதை பார்த்தா அவன் குடிக்க மாட்டான், அந்த மாதிரி நாறுது. அப்போ அந்த இப்போ ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல தம்பி, ட்ரிங்க்ஸ் மெத்தின் குடிக்கிறதுக்காகவே தயாரிச்சிருக்காங்க. நீ மருத்துவமனை போயிட்டு நீ ஓவராக குடிச்சிட்ட, ஐயா நான் குடிச்சிட்டேன் எனக்கு மாதிரி இருக்குன்னா உடனடியாக போதையை குறைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் இருக்குது. மண்ணெண்ணெய் போட்டு காலில் தேய்ச்சாலே போதை குறைஞ்சிரும். தவிட்டை வறுத்து போட்டு தள்ள தேய்ச்சா போதை கலைஞ்சிரும். குளியாட்டினா போதை கலைஞ்சிரும். ஒரு 3 hours தூங்கினான்னா போதை கலைஞ்சிரும். தப்பு, ஆல்கஹாலும் தப்பு. ஸ்லோவாக உன்னை காலி பண்ணுறோம். ஆனால் அந்த கஞ்சாவெல்லாம் என்ன செய்யுன்னே சொல்ல முடியாது. என்ன செய்ய சொல்ல, என்ன ரியாக்ஷன் பண்ணும்? அப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுறது? அந்த பிள்ளைய போய் வெற்றிப்பே. நீ ஒரு சமுதாயமே கெட்டுட்டுங்க, பாழா போயிட்டுங்க, இப்படியே சொல்ல அழிஞ்சு போயிட்டு. மொத்தமாக அந்த ஈரான்காரன் இந்த அமெரிக்காக்கார தூக்கி அந்த இங்கே தள்ள போடுற பாமை ஒழிஞ்சு போட்டு புதுசாக உலகம் முழிச்சுக்கிட்டோம். இப்படி பச்சை பிள்ளைய ரேப் பண்ணுற, படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய பூந்து வெட்டுற, உனக்கு என்ன நேரேஷன் இருக்கு? உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கு? இவங்க பேரண்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த பிள்ளையெல்லாம் விஷம் வச்சு கொண்டிருக்குங்க. இதெல்லாம் பிள்ளைங்க இல்லை, குட்டிச்சாத்தான், பேய், டெவில், பேட் சோல், கெட்ட ஆன்மா இவங்கெல்லாம். இவங்களை வைக்கவே வைக்கக்கூடாது. அவங்கள விஷம் வச்சு கொண்டிருக்கு. அதான் பெரிய தாய்க்கு தந்தைக்கு அழகு. நந்தாவில் விஷம் வைக்குது இல்லை. நீ என்னதான் எனக்காண்டி என் புருஷனை கொண்டு இருந்தாலும், நீ என்னதான் சமுதாயத்துக்காக 4 பேரோட ஒரு தேட்டரில் ஒருத்தர் பொண்ணை ரேப் பண்ண குஞ்சுமணியை போய் அறுத்துருவார் நந்தாவில். ஆனால் கிளைமேக்ஸ் நீ சாகடிக்கப்பட வேண்டியவன். அதுதான் ஒரு தாய் விஷம் கலந்து கொடுக்கும் சாப்பாட்டில். நீ ஆன்டி எலமெண்ட்டுங்குது. அது தான் புருஷன் இவர் அடிக்கிறத பார்த்துட்டு தான் அவர் அடிக்கிறார் சின்ன பிள்ளையா இருக்க உள்ள. பட் யுவர் ஆன்டி எலமெண்ட்டாக பாருங்க. சமுதாய விரோதிகளை சமூக விரோதிகளாகவே பாருங்கள். அவர்கள் ஒருபோதும் சமுதாயத்துக்கு நலம் பயக்க முடியாது. திருந்தி வாழ்றானா அவனை வாழ விடு. நான் திருந்திட்டேங்க, நான் குடிக்க மாட்டேன், நான் நல்லபடியாக இருக்கேன்னா அவனை போடா பழைய குடிக்காரான்னு சொல்லாதீங்க. அவனை கொஞ்சம் ஏற்றுக்கங்க. சமுதாயத்தில் வாழ வழி விடுங்க. அது பேர் 10% பேர் தான் வருவான் உள்ள. அவனையும் வெட்டிட்டே மறுபடியும் அவனும் அதே லைனுக்கு போயிடுவான். குடி நோயாளிகள் நான் பார்த்தேன். கஞ்சாவை எதை சொல்கிறது? கஞ்சா நோயாளிங்கிறதா சொல்லுங்க. குடின்னா தெருக்கு கடை திறந்து கிடக்கு, குடிச்சிடுறான். கஞ்சாடிக்கு கசக்கி ஏற்றி போட்டு அது கசக்கிறதே மிஷின் வந்துட்டு ஆன்லைனில். இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு இப்போ படம் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ போட்டு டெலிவரி பண்ண சொல்கிறேன். ஒரு ஷூ பாலிஷ் போடுற டப்பா இருக்கா, அதில் உள்ள முள்ளாக இருக்குது, ஒரு ஆணியாட்டம் கஞ்சா இலையை போட்டு ஒரு திருக்குனா போதும் பவுடர் மாதிரி வருது. மிரட்டு அன்னைக்கு ஒருத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், ரோட்டில் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்கடா வருது? ஆன்லைனில் இருக்குன்னு. ஓசிபி சீட்டு அது ஆன்லைனில் வருது. தடை செய்யப்பட்ட பொருள் தானே இதெல்லாம். ஓசிபி சீட்டு போடுங்க. இப்போ நமக்கு நேரம் இல்லை தம்பி, அதான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். டக்குன்னு ஓசிபி போட்டால் உடனே ஆர்டரில் வரும், நம்ம எடுத்து காமிப்போம். தூக்க மாத்திரை வருது ஆன்லைனில். போதை வந்துட்டுனா வர்றது பூரா ஓப்பனிங் பண்ணி வச்சா போதை வரத்தான் செய்யும். அதுக்காக இந்த போதை கும்பலை கருணை கூர்ந்த காவல்துறையினர் பாத்ரூம் அழிச்சிட்டு போய் பாசிப்பட்டில் பட்டு அவனை வழிக்கு விட வச்சிடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். வழிக்கு விழுந்துட்டா கால் வலிக்கும். அது வழிக்கு விட வச்சு இந்த டிஸ்லோகேட் பண்ணி கட்டிடாதீங்க. இந்த இருக்குல்ல மூட்டு, அது மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருவாங்கன்னு இறக்கப்படுறேன் தம்பி. இந்த மூட்டு இருக்குல்ல தம்பி, இதை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் டிஸ்லோகேட் பண்ணணும். திருப்பி வச்சு அப்படியே மாவு கட்டு போட்டுடணும். போட்டால் ஜெயிலுக்கு போய்டுவடி. ஜெயிலுக்கு போயிட்டால் உன் கால் நல்லா தான் அங்கே போய் நொண்டி கோழி மாரி தாவி வருவேன். பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஜெயிலில். வரக்குள்ள அது அப்படியே மோல்ட் ஆகிடும். நொண்டி கோழியாக தான் இருக்கும், கடைசி வரையும் ஓட முடியாது. அது மாதிரி தான் டிஸ்லோகேட் பண்ணுறது, டிஸ்கை. அது பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி இது பண்ணுற போகிறீங்க. இந்த இடத்த உடச்சி விட்றாதீங்க, ஏன்னா இந்த இடம் சிறுத்துரும். உடச்சி விட்டுட்டு என்ன செய்யணும், இந்த இடம் டைட்டாக கட்டிடாதீங்க. ஏன்னா இந்த இடம் கருத்துட்டு அந்த போனெல்லாம் அப்படி செதஞ்சபடியே செட்டாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கை இப்படியே இருக்கும் காலம் பூரா. அது ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க, இந்த பொண்ணை இப்படி பண்ணதுக்காண்டி நம்ம கை இதுமாரி ஆகிட்டேன்னு. பல்லுகளில் பிடிக்கிறாதீங்க, கொடா போட்டு
கொடா இருக்குல்ல போட்டு பல்லகளை பிடிங்கி எடுத்துடாதீங்க, வலிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாதீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.